கர்த்தர் எங்களை முழுவதுமாய் ஒரு ஊழியக்கார குடும்பமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு ஜெபிப்பீர்களானால் பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றி, ஏன்னா அது அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுவார். சுமதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். என் கணவர் தேவனை விட்டு வழி விலகாமல் இருக்க ஜெபிக்கவும். கண்டிப்பா சிஸ்டர், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆலோசனை அந்த மகனுக்கு கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றிப்பா. அப்ப உண்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் என் மகனை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. தேவ அன்பில் நிற்க கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி. அருமையான ஆண்டோ பிரதற்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. குணசேகரி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை அப்பா பிள்ளைங்க மேல இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. குழந்தை சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். குணசேகரிக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நன்றி பரப சந்தூர் யாக்கத்தில் அருமையான டேவிட் ரூபனுக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபா பிள்ளைங்க மேல இறங்கட்டும். பாபு வாசகா ஐயா, எனக்கு செய்வினை கட்டுகள் இருக்கு. இந்த மாதிரி செய்வினை போராட்டம், பில்லி சூனியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல வந்துடலாம். நேர்ல வந்து ஒரு விடுதலையை நீங்க தாராளமாய் பெற்று செல்லலாம். இல்லைன்னா நீங்க போன்ல கூப்பிட்டு பேசுங்க. இல்லைன்னா என்ன உங்க இடத்துக்கு கூப்பிடுங்க. இந்த மூன்றுல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் கொடுப்பார். மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ண. உலக நண்பன், அவரை மிஸ் பண்ணிட்டேன். பாஸ்டர் எங்க ஊட்டியா எனக்கு தெரியல. பட் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிரதர். பழனியில ஊழியம் செய்யறேன்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஊழியத்துக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஊர் ஐயா? நான் இருக்கிறது திருச்சி வெள்ளக்கோயில். 2 இடத்துல இருப்பேன். வெள்ளக்கோயில்ல சண்டே இருப்பேன், திருச்சியில மற்ற நாட்கள் ஃபுல்லா இருப்பேன். கண்டிப்பா நேர்ல வந்து நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். நீங்க எந்த ஊர் பிரதர்? பாபு பிரதர், நீங்க எந்த ஊரு? நன்றி 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 பரப சந்தூர் எந்தனப்பா. கொஞ்சம் அப்படியே நல்லா ஆவில பலப்படுங்க. சென்னை. ஓகே. கண்டிப்பா ஒருத்தர் நேர்ல வாங்க பிரதர். கண்டிப்பா உங்களுக்கான விடுதலையை தேவன் உறுதிப்படுத்துவார். உங்களை விடுதலை பண்ணி அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா. அதனால அன்னாலை போல நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறணும். நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவங்களா, நல்ல துதிக்கிறவங்களா. அன்னாள் வந்து நல்ல ஒரு துதிக்கிற ஒரு சகோதரியா இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை மனதார துதிங்க. அவருடைய நாமத்தை சொல்லி 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 துதிக்க 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 ஒரு தேவ வல்லமை, தேவ அக்கினி இறங்கி வந்து எல்லா எரிகோ கோட்டைகளையும் அவர் முற்றிலுமாய் தகர்த்து விடுவார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டு இருக்கிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். பவுலும் சீலாவும் பார்க்கிறோம். அந்த இரவில் துதித்த போது இந்த சிறைச்சாலை அசைந்தது. அதே போல நீங்க துதிக்க, உங்க வாயில துதியின் சத்தம் எப்பொழுதும் இருக்கணுங்க. தேவனுடைய நாமங்களை அறிந்து வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய நாமங்களை சொல்லி 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 துதிச்சிங்கன்னா ஒரு தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ மகிமை உங்களை ஆட்கொள்வதை உங்களால் உணர முடியும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். மத்தியானத்துக்கு மேல கால் பண்ணுங்க பிரதர். இல்லை இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கால் பண்ணுங்க. ஒரு 1/2 hourல முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான தேவ ஆலோசனைகளை கொடுத்து உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். நன்றிப்பா. ரெபா சாந்து ரியாந்தராபா. நன்றி நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியமாய் இருக்கிறது. அதனால நம்ம சில நேரங்கள்ல நம்ம தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாவே இருக்கிறோம். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவா இருக்கிறோம். சில சிறையிருப்புகளை நாம் உண்டு பண்ணி கொள்கிறோம். சில கட்டுகளை உண்டு பண்ணுகிறோம். கட்டுகள் என்பது நாம் நமக்கு தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் தான் கட்டாய் மாறுகிறது. அதனால தேவனுக்கு விரோதமாய் தேவனை விட்டு விலகாம தேவனை மட்டுமே சார்ந்து வாழ பழகுங்கள். நிச்சயமா எந்த கட்டும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. கட்டெல்லாம் ஒண்ணே கிடையாது. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் செய்கிற பாவம் தான் கட்டாய் மாறுகிறது. பாவமே செய்யலைன்னா எந்த கட்டும் உங்களுக்குள்ள இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண விடுதலையை நான் கட்டளை எடுக்கிறேன். அதனால பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். பாவம் செய்யாம வாழுங்க. சிந்தையில கூட பாவம் பண்ணாதீங்க. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அந்த காரியத்தை நீங்கள்